ஹாய், இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? சாஃப்டான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், எண்ணெய், கார்டமம் பவுடர், வாட்டர், சால்ட். இப்போ நம்ம நான் இந்த கப் அளவு மாவு எடுத்துருக்கேன். அப்போ இதில் 2 பங்கு தண்ணி விடணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு தண்ணி கொதி வந்துருக்கு. ஸோ சிம்மில் வச்சு மாவை உள்ளே போடணும். போட்டு நல்லா கலரணும். மாவை எந்த அளவுக்கு ஒரு சேர கலர்றோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாவை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது பூர்ணம் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாவை மூடி வச்சுருக்கேன். தேங்காவும் வெல்லமும் வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தேங்காவை அரைச்சாச்சு. ஸோ இதே பேன்லேயே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த வெல்லத்தை இதில் போடணும். போட்டு வெல்லம் கரையணும். வெல்லம்லாம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தேங்காவை போடணும். வச்சு வச்சுருக்கிற தேங்காவெல்லாம் இதில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி பூரணமாக ஆகிடும். தேங்காவும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து பூரணமாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கையில் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிக்கணும். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா வந்துட்டு கொழுக்கட்டை அடிச்சு இல்லாமலே ஈஸியாக கொழுக்கட்டை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 11 கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண மாவுக்கு கண்டிப்பாக ஒரு 20 to 25 கொழுக்கட்டை வரும். இதை ஸ்டீம் பண்ணி பார்க்கலாம். இது ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா ஆயிடுச்சு மட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். கொழுக்கட்டை பிரசாதம் ரெடி. பிள்ளையாருக்கு பண்ண இந்த கொழுக்கட்டை பிரசாதம் இன்னும் அதிகமான ஸ்வீட்டோடு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.